இதில் வந்து நேற்று நாங்கள் இந்த ஒவ்வொரு ஆர்கானிக்கில் சோதனை பொருள்லாம் பார்த்தோம் தானே. அந்த இப்போ கீட்டோண்டா என்ன, அதுக்கப்புறம் எஸ்டர்னா என்ன, ஈதர்னா என்ன, இப்போ அதுகளெல்லாம் வச்சு இப்போ அதே ஒவ்வொருத்தர பேர் இப்போ அதில் வச்சு அதிலுக்குரிய தாக்கங்கள் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டுக்கு இப்போ தாக்கங்களில் இந்த அட்கைன் அதில் பார்ப்போம். முன்னாடி இந்த அல்கேன் பார்ப்போம். அல்கேன் பொதுச்சூத்திரம் வந்து CN2N+2 அப்படின்னா இப்போ ஒரு 2 கார்பன் காணப்பட்டுச்சுன்னா ஹைட்ரஜன் பண்ண 4+2 அப்போ 6, ஒரு C2H6 அப்படிதான் காணப்பட போகுது. இதை வந்து அல்கேன் என்ன பொதுச்சூத்திரம். அல்கேன் எப்படி பார்த்தோம்னா உதாரணமாக அதாவது கார்பன் சிங்கிள் பாண்ட் வந்து இங்கால 3 பிணைப்பு இங்கால 3 பிணைப்பு காணப்படும். இப்போ அல்கேனில் நிறைய அல்கேன் காணப்படும். உதாரணமாக இங்கே CH4 அல்கேன், ஒரு CH3 ஒரு அல்கேன், CH3 CH2 CH3 ஒரு அல்கேன். இப்போ அல்கேனுக்கு வந்து பஸ்ஸில் ஒரு தாக்கம் தான் இருக்குது. அதனால் இந்த CH4 வச்சு சொல்ல போகிறேன். எப்படி என்ன தாக்கம்னா இந்த CH4 ஒரு கார்பனோட 4 இந்த ஹைட்ரஜன் இணைஞ்சிக்குது. அதுக்கு குளோரினேற்றம் செய்ய போகிறோம். ஒரே ஒரு தாக்கம், அது என்ன, குளோரினேற்றம். அந்த குளோரினேற்றம் வந்து உதாரணமாக இப்போ குளோரின் ஏற்றுறதுக்கு என்ன செய்யணும், குளோரின் கொண்ட ஒரு சேர்வை சேர்க்கணும். எனக்கு தெரிஞ்ச குளோரின் கொண்ட சேர்வை என்னென்னா அது இயற்கையில் வந்து Cl2, அதை குளோரின் கொண்ட இயற்கையில் காணப்பட்ட லேசக்கரைக்கு ஒரு யாரும் பார்த்தோம்னா Cl2 போகுது. அப்போ அந்த Cl2 போட்டு தான் நாங்கள் குளோரினேற்றம் செய்ய போகிறோம். அப்படி போடுறதுனாலும் நான் சும்மா போடுறதில்ல, அதுக்கு சக்தி கொடுக்கணும். சக்தி எனக்கு தெரியும், E7Hf, அதாவது நான் கெமிஸ்ட்ரியில் E7H சொல்கிறேன். இந்த மீடியனை நியூன்னு சொல்ல குறியீட்டாக குறிக்கிறேன். இப்போ என்ன சக்தி கொடுக்கணும்னா ஒளி சக்தி. ஒளியும் வந்து எப்படின்னா ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட மறிக்கப்படாது. ஒளிங்களுக்கு சூரியனில் வர இந்த சக்தி அப்படிங்களுக்கு ஒரு எங்களோட எல்லா இடத்துக்கும் ஒழுங்காக பரவி வரப்போகுது. அதாவது ஒரு பரவிய நிலையில் எங்களுக்கு சக்தி கிடைக்கணும், மட்டுப்படுத்தப்பட்ட சக்தி கிடைக்கப்படாது, நல்லா அந்த பரவி வர சக்தி கிடைக்கணும். அப்போ நாங்கள் இந்த CH4க்கு வந்து நாங்கள் என்ன பரவிய சூரிய ஒளி போட போகிறோம். எதுக்கு, குளோரினேற்றம் செய்கிறதுக்காக. ஒரு மெத்தேன் அல்லது ஒரு அட்கேனுக்கு நாங்கள் Cl2 போட்டு பரவிய சூரிய ஒளி போட்டோம்னா என்ன நடக்கும்னா ஒரு குளோரின் வரப்போகுது. உதாரணமாக இந்த CH4 நீந்ததில் இப்போ எப்படி போகுது, இந்த CH4 சொல்கிறது இப்படி போகுது, இப்படி 4 பிணைப்பு. அதில் இந்த ஒரு ஹைட்ரஜன் வந்து இல்லாமகி அந்த இடத்துக்கு என்ன வரப்போகுதுண்டா ஒரு குளோரின் வரப்போகுது. இப்போ என்ன செய்கிறோம், ஒரு CH4 ஒரு Cl2 போட்டுக்கிட்டேன். இப்போ திரும்ப Cl2 போட்டோம்னா திரும்ப ஒரு ஹைட்ரஜன் பதில் இன்னும் ஒரு Cl பதிலிடப்படும். திரும்ப ஒரு இந்த Cl2 இன்னொரு Cl2 பரவி போட்டோம்னா திரும்ப ஒரு Cl பதிலிடப்படும். அப்படி நாங்கள் எத்தனை முறை போட Cl2 திரும்ப போட ஒவ்வொரு புதிய Cl2 வந்து பிரதிடப்பட்டு நீக்க போகுது. அதாவது என்ன செல்லிலும், அதாவது அந்த பிரதியிடப்படுற அந்த அளவு உதாரணமாக இப்போ 1:1 விகிதம் போட்டோம்னா CH4 ஒரு Cl2 போட்டோம்னா என்ன இந்த CH3Cl வரப்போகுது. இப்போ நான் திரும்ப 2 முறை போட்டோம், அப்போ 1:2 விகிதம் போட்டோம்னா CH2Cl2 வரப்போகுது. 1:3 விகிதம் போட்டோம்னா இந்த CHCl3 போகுது. 1:4 விகிதம் போட்டோம்னா இந்த CCl4. இப்படி 4 விதமான சேர்வைகள் நாங்கள் போடுற அந்த மூலக சேர்மானத்தின் அடிப்படையில் 4 விதமான அந்த சேர்வைகள் வரக்கூடியது இருக்குது. இப்போ நாங்கள் இந்த Cl2 பரவி போட்டோம்னா இந்த 4 சேர்வையும் வருமானு கேட்டால் இல்லை. அதில் நாங்கள் போடுற விகிதத்தின் அடிப்படையில் ஏதாவது சேர்வைன்னு வரப்போகுது. இதான் வந்து எங்களுக்கு அட்கேனுக்கு இருக்கிற ஒரு தாக்கமாகி போகுது.
அதாவது குளோரினேட்டருக்கு Cl2 போடுறோம், அதாவது ஒரு பரவிய சூரிய முன்னிலையில் போடுறோம். இப்போ ரெண்டாவது பார்க்க போகிறோம் யாருண்டா அட்கீன். அல்கின். இப்போ அல்கினை படித்தா அல்கைனை படித்த மாதிரி. அல்கினுக்கும் அல்கைனுக்கும் ஒரே தாக்கங்கள் தான் நிற்குது, ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஒரே தாக்கங்கள் தான் நிற்குது. அப்போ நான் இதை ஒன்றாவது அல்கீனை சொல்லிவிட்டு அப்புறம் அட்கைனுக்கு சொல்ல வரேன். இப்போ அட்கின் எடுத்தோம்னாது இப்போ அங்கே நாங்கள் குளோரின் ஏற்றின மாதிரி இங்கே அட்கினில் வந்து இந்த H2 ஏற்றத்தை ஒன்றாவது பார்ப்போம். ஒன்றாவது H2 ஏற்றம். இப்போ ஒரு அட்கின் எடுத்தோம்னா உதாரணமாக ஒரு அட்கின் எடுத்தோம்னா அட்கேனுக்கு உதாரணம் ஒன்று இருக்கிறேனே. இப்போ அட்கேனுக்கு நான் உதாரணம் கொஞ்சம் சொல்ல கேட்டேன். இப்போ ஒரு CH2 இதோட அட்கேன் இல்லாமல் சொல்ல ஒரு CH3 CH2 இதோட அட்கேன். அப்படி நிறைய வகையான அட்கேன் சொல்லலாம். நான் CH2 அட்கேன் எடுக்கிறேன். இப்போ நான் CH2 இந்த அட்கேன் எடுத்தோம்னா இதுக்கு ஹைட்ரஜன் ஐட்டம் செய்யணும். என்ன செய்கிறேன்டா நாங்கள் H2 போடுறோம். ஹைட்ரஜன் ஐட்டம் செய்யணும். என்ன செய்யணும், ஹைட்ரஜன் போடணும், ஹைட்ரஜன் கொண்ட ஒரு சேர்வை போடணும். அங்கே குளோரின் ஐட்டம் சேர்த்து குளோரின் கொண்ட சேர்வைன்னு போட்டோம். இப்போ உதாரணமாக ஒரு இப்போ HBr ஏற்றோம்னா அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹைட்ரஜனையும் புரோமினியம் கொண்ட சேர்வை போடணும். எந்த சேர்வையை நாங்கள் ஏற்ற போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்வைன்னு போடுறோம். H2 ஏற்றோம்னா H2 கேஸ் அதை போட போகிறோம், H2 போட போகிறோம். H2 மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து ஒரு ஊக்கி போட போகிறோம். யாருன்னு பார்த்தோம்னா அந்த ஊக்கி வந்து 3 பேர் போடலும். 3ல் யாரால் மாத்திரம் போடலும். நிக்கலை போடலும், பிளாட்டினமை போடலும், இல்லாட்டி பெல்லிடமாக போடலும். அதாவது H2ஓட நிக்கலை போடலும், இல்லாட்டி H2ஓட பிளாட்டினமாக போடலும், H2ஓட பெல்லிடம். இதில் யாராலும் மாத்திரம் வந்து போடக்கூடியதாக இருக்கும். போட்டோம்னா என்ன நடக்கும்டா பின்ன CH2 இது CH2 அந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆகும். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஏறப்போகுது. இங்கே தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ எந்த ஒரு இப்போ டபுள் பாண்ட் கொண்ட சேர்வை இப்போ இதான அட்கின் இங்கே ஒரு இந்த 2 கார்பன் நீங்கள் இந்த டபுள் பாண்ட் ஈர கார்பன் எண்ணையும் பார்த்தோம்னா இப்போ நாங்கள் என்ன சேர்வை சேர்த்தாலும் H2 சேர்த்தோம்னா எப்பவுமே 2 ஹைட்ரஜன் நிற்குது. ஒரு HBr சேர்த்தோம்னா ஒரு ஹைட்ரஜனும் ஒரு புரோமினும் நிற்குது. இப்போ நான் ஒரு தெரியாத ஒரு சேர்வை சும்மா ஒரு ABன்னு ஒரு சேர்வை வேண்டியதுன்னு வைப்போமே. இப்போ ABன்னு சேர்வைன்னு போட்டோம்னா ஏவும் பியும் இது வைப்போமே. இப்போ A வந்து ஒரு சேர்வையில் இணைஞ்சிச்சுண்டா B அதே சேர்வையில் இணையாது, அது வந்து இன்னும் ஒரு சேர்வையில் இணைய போகுது. எந்த டபுள் பாண்ட் கார்பன் எடுத்தோம்னா ஒரு கார்பனில் ஒரு சேர்வை இருந்தால் மற்ற கார்பனில் மற்ற சேர்வை ஏறும். இது முக்கியமான விஷயம். இந்த இடத்துல வந்து H2 போடுறதுக்கு ஒரே கார்பனில் 2 ஹைட்ரஜனும் ஏறாது. ஒரு கார்பனில் ஒரு ஹைட்ரஜன், மற்ற கார்பனில் மற்ற ஹைட்ரஜன் ஏறப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா H2 ஏற்றம், இது H2 ஏற்றம். இப்போ நான் வந்து HBr ஏற்றம் எடுக்கிறேன். HBr ஏற்றம் எப்படிக்கு போகுதுன்னு பார்த்தோம்னா CH2 எடுத்தோம்னா HBr சேர்த்தோம்னா இப்போ HBr ஏற்றம் செய்யறதுக்கு என்ன செய்யணும், சும்மா HBr போட்டால் போதும். இப்போ HBr போட்டோம்னா என்ன நடக்க போகுது, இப்போ CH2 டபுள் பாண்ட் என்ன செய்யும் உடையும். அந்த டபுள் பாண்டோட சிங்கிள் பாண்டாக அப்போ இந்த CH2க்கு என்ன செய்யும் இன்னொரு பிணைப்பு ஏற்படுத்தலும், இந்த CH2க்கும் இன்னொரு பிணைப்பு ஏற்படுத்தலும். ஒன்றில் ஹைட்ரஜன் ஏறுவார், இன்னொருத்தரில் புரோமின் ஏறுவார். இப்போ யாரில் ஹைட்ரஜன் ஏறுவார், யார் புரோமின் ஏறுவார், இந்த இடத்தை பொறுத்து, அதாவது இந்த CH2 சேர்வையை பொறுத்த வரைக்கும் இப்போ யாரில் ஹைட்ரஜன் ஏறினாலும் உண்டு. இப்போ இவரில் ஹைட்ரஜன் ஏற்றி இவரில் புரோமின் ஏறினாலும் உண்டு, இவரில் ஹைட்ரஜன் ஏற்றி இவரில் புரோமின் ஏறினாலும் உண்டு. ஏன்டா அது சமச்சீரான சேர்வை. ஏண்டா இப்போ இதாக இங்கே வந்து எடுத்தோம்னா இங்கே ஹைட்ரஜன் எப்பவுமே இங்கே உருவாகிற சேர்வை வந்து CH2Br. அதே மாறியதுன்னு எப்பவுமே CH2Br
CH3. அந்த சேர்வையோட ஓர்டர் இப்போ அப்படியே திருப்பி போட்டேன்னா இந்த சேர்வை அங்கே திருப்பி பார்த்தா CH3 CH2Br ரெண்டும் ஒரே சேர்வை தான். அந்த ஓர்டர் இருந்ததுக்கு ஒரே சேர்வை தான் ரெண்டும். அப்போ இந்த இடத்துல யார் அப்படி என்னன்னு பிரச்சனை இல்லை. இது யாரில் ஹைட்ரஜன் ஏறும் யார் புரோமின் ஏறும் அப்படி பார்க்குறதுல ஒரு ரூல்ஸ் உண்டு. இது அதாவது ஒரு விதி இது. அதுக்கு பேர் தான் என்ன, மார்க்கோனிக்கோ விதி. மார்க்கோனிக்கோ விதி. மார்க்கோனிக்கோ விதி என்னென்னா, இப்போ நான் ஒரு சேர்வை எடுக்கிறேன். உதாரணமாக CH3 CH CH2 சேர்வை ஒன்று எடுக்கிறேன். இப்போ இந்த சேர்வை எடுத்தோம்னா இப்போ நாங்கள் கன்சிடர் பண்ணணும் யார், டபுள் பாண்ட் இணைஞ்சிற கார்பன். இங்கே டபுள் பாண்ட் இணைஞ்சிற கார்பன் யார், இவர் இவர். டபுள் பாண்ட் இணைஞ்சிற கார்பனில் அந்த கார்பன் 2 கார்பன் இது. அந்த ஒரு கார்பனில் ஹைட்ரஜனும் மற்ற கார்பனில் புரோமினும் வரப்போகுது. இப்போ இந்த மார்க்கோனிக்கோன் சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எந்த கார்பன் வந்து அதிகளவான ஹைட்ரஜனை கொண்டிருக்கிறதோ அந்த கார்பனில் தான் வந்து ஹைட்ரஜன் ஏறும். ஹைட்ரஜன் கூடிய இடத்துல ஹைட்ரஜன் ஏறும், ஹைட்ரஜன் குறைஞ்ச இடத்துல மற்ற சேர்வு ஏறும். இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்போ அந்த HBr போட்டோம்னா CH3CH CH2 டபுள் பாண்ட் உடைஞ்சு சிங்கிள் பாண்டாக வர இந்த CH இந்த கார்பனில் யார் இணைவாருன்னா இந்த புரோமின் தான் இணைவார். இந்த கார்பனில் யார் இணைவாருன்னா இந்த ஹைட்ரஜன் இணைவார். ஹைட்ரஜன் கூடிய இடத்துல ஹைட்ரஜனும், ஹைட்ரஜன் குறைஞ்ச கார்பனில் வந்து இந்த புரோமினும் ஏற போகிறாரு. இதான் மார்க்கோனிக்கோன் விதி. அப்புறம் இந்த விதியில் இன்னும் ஒன்று, இது முரண் மார்க்கோனிக்கோன் விதி. முரண் மார்க்கோனிக்கோவின் விதி. முரண் மார்க்கோனிக்கோ விதி. இப்போ மார்க்கோனிக்கோ விதி என்ன, ஹைட்ரஜன் கூடிய கார்பனில் ஹைட்ரஜன் ஏற, ஹைட்ரஜன் குறைஞ்ச கார்பனில் மற்ற சேர்வு ஏறும். முரண் மார்க்கோனிக்கோனா மாற்றி சொல்லணும், ஹைட்ரஜன் கூடிய கார்பனில் மற்ற சேர்வையும் ஹைட்ரஜன் குறைஞ்ச கார்பனில் வந்து ஹைட்ரஜனும் ஏறுண்டு. அந்த முரண் மார்க்கோனிக்கோ படி எங்களோட சிலபஸில் ஒரே ஒரு தாக்கம் தான் நடக்குது. அந்த தாக்கம் என்னென்னா, இந்த உதாரணமாக இந்த CH3 அதே சேர்வை எடுக்கிறேனே, CH3 CH CH2 இந்த சேர்வை ஒன்று எடுத்தேன். இந்த சேர்வைக்கு HBr சும்மா போட்டால் மார்க்கோனிக்கோன் விதி நடக்கும். HBrஓட H2O2 போட்டோம்டா, இந்த ஆர்கானிக்கில் வந்து இந்த ஸ்லேஷ் போடுறது என்னண்டா அல்லதுன்னு சொல்கிறதுக்கு மீனிங் இல்லை. அதோட HBrஓட சேர்த்து H2O2, HBr அல்லது H2O2 இல்லை. இந்த ஆர்கானிக்கில் அந்த ஸ்லேஷ் போட்டோம்னா அதோட சேர்த்துன்னு சொல்கிறது மீனிங். அப்போ HBr H2O2 போட்டோம்னா என்ன நடக்க போகுதுன்னா முரண் மார்க்கோனிக்கோன் விதிப்படி CH3CH CH2 சிங்கிள் பாண்ட். இங்கே என்ன ஹைட்ரஜன் குறைஞ்ச கார்பன், இங்கே ஹைட்ரஜன் ஏற போகுது. ஹைட்ரஜன் கூடிய கார்பனில் வந்து மற்ற சேர்வையான Br ஏற போகுது. இந்த இடத்துல மட்டும்தான் இப்படி. மற்றபடி பொதுவாக ஆர்கானிக்கில் உள்ள எல்லா சேர்வைகளும் மார்க்கோனிக்கோன் விதிக்கு கட்டுப்படும். இவரை தவிர முரண் மார்க்கோனிக்கோன் விதிப்படி நடக்கிற தாக்கம் ஒரே ஒரு தாக்கம் வந்து இந்த HBrஓட H2O2 போட தாக்கம் மட்டும்தான். இப்போ HBr ஏற்றம். இப்போ புரோமின் கொண்ட சேர்வை இன்னும் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா இந்த Br2 ஏற்றம். மூணாவது தாக்கம் வந்து Br2 ஏற்றம். Br2 ஏற்றத்தில் என்ன போகுது, இந்த
CH2 எடுத்தோம்னா இப்போ பிஆர் எற போகுது BR2 இது சும்மா BR2ன்னு போடுவோம். மேலும் சிலங்களில் BR2 CCl4னும் போட்டுரு. இப்போ BR2ன்னு போட்டாலும் ஓகே, BR2ன்னு மட்டும் போடலாம். இல்லாட்டி BR2 CCl4னும் போடலாம். CCl4 அதாவது இந்த BR2 CCl4 என்ன மீனிங் பண்ணுறேன்டா, CCl4ல் கரைக்கப்பட்ட BR2 அதான் மீனிங் ஆகுது. இப்போ அப்படி போட்டோம்னா என்ன நடக்க போகுதுண்டா, CH2 அது டபுள் பாண்ட் என்னவா மாறும், சிங்கிள் பாண்டாக மாற இங்கே ஒரு புரோமின், இங்கே ஒரு புரோமின், 2 பிஆர் ஏறும். அதாவது ஒரு கார்பனில் ஒரு பிஆரும் மற்ற கார்பனில் மற்ற பிஆரும் ஏறும். ஒரே கார்பனில் 2 பிஆர் இங்கே ஏற போகிறல்ல, BR2 ஏற்றம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது இந்த புரோமினோட முடிஞ்சு. இது சிம்பிளான தாக்கம் உண்டோ. அதுக்கப்புறம் அந்த நீரேற்றம் HBr ஏற்றம்னா எந்த ஹைட்ரஜனும் புரோமினும் மிஞ்சி, நீர்னா என்ன ஹைட்ரஜனும் OH மைனஸும் மிகுது, H+ம் Br மைனஸும் மிஞ்சி. இங்கே 2 வகையான அணுக்கள் காணப்படும். யார், ஹைட்ரஜனும் இந்த OHம் காணப்பட போகுது. அப்போ இந்த இடத்துல நான் அதே தாக்கத்தை இருக்கிறேன். CH3 CH2 இவருக்கு நீரேற்றம் செய்கிறோம். நீரேற்றம் செஞ்சோம்னா, அதாவது நீரேற்றம் செய்துக்கன்னு செய்யணும். ஒரு கார்பனில் ஒரு ஹைட்ரஜனும் மற்ற கார்பனில் OHம் ஏறும். அப்போ தான் நீர் ஏறினதாக அர்த்தம். நீர்னு சொல்கிறது ஹைட்ரஜனையும் OHம் தானே கொண்டியது. அப்போ நீரேற்றம் சொல்கிறது ஹைட்ரஜனும் OHம் ஏற்றப்படுறதை குறிக்கும். CH3 CH2 இங்கே யாரில் ஹைட்ரஜன் ஏறும், யார் OH ஏறும். இந்த இதில் இந்த கார்பன், இந்த ஓரத்தில் கார்பன் தான் ஹைட்ரஜன் கூடுதல் ஆகிக்குது. எனவே மார்க்கோனிக் விதிப்படி அங்கே ஹைட்ரஜன் ஏற, மற்றதில் யாரே ஏறுவார், OH ஏறுவார். OH ஏறக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் யார் நாங்கள் சோதனை பொருளாக போடுறோம், இவர் தாக்கி, இவர் விளைவு, நாங்கள் போடுறது யாருன்னு பார்த்தோம்னா சோதனை பொருள். இங்கே சோதனை பொருள் யாருண்டா டில் H2SO4. அதாவது H2S அந்த சல்ஃபூரிக் ஆசிட், அதாவது ஐதான H2SO4 போட்டோம்னா என்ன செய்யுமாம், இந்த நீரேற்றம் நடக்குமாம். இதில் சும்மா டிரெக்டாக டில் H2SO4 போடலும். இல்லாட்டி எனக்கு எப்படி எழுதிடம்டா 2 ஸ்டெப்பில் எழுதணும். அல்ல இப்படி போடலும். H2SO4 ஸ்டெப்பில் போட்டு ரெண்டாவது ஸ்டெப்பில் H+H2O. H+H2O என்ன, நீர் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நான் H2SO4 என்ன, செறிந்த சல்ஃபரிக் ஆசிட். இப்போ செறிந்த சல்ஃபரிக் ஆசிட் நான் நீரை ஊற்றி என்ன செய்கிறோம், அதை கடைசியில் அப்படியே டில் H2SO4 மாற்றிடுறோம். அதான் நீங்கள் மீனிங். ஒன்றா H2SO4 போட்டு அது நீர் ஊற்றி டில் H2SO4 மாற்றுறோம். அப்போ இது ரெண்டையும் சேர்த்தது ஒரு டில் H2SO4 கருதலும். அதான் இந்த 2 ஸ்டெப்பில் போடணும்னு சொல்கிறேன். இதான் நீரேற்றம். எனக்கு இந்த இடத்துல இதன் தாக்கி இதன் விளைவு, இதில் கொஞ்சம் ஒரு இடைநிலை விளைவு ஒன்று வர, இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதில் வர இடைநிலை விளைவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ அது எப்படின்டா, இப்போ அதை நான் வேறு ஒரு பாக்ஸில் போடுறேன். இது எனக்கு மேலுள்ள இந்த நீரேற்றமுக்கும் டில் H2SO4 போட்டால் இந்த விளைவு வரும். இந்த H2SO4 H+H2O போட்டால் இந்த விளைவு வரும். அதை தெரிஞ்சிருந்தாலே ஓகே. இந்த வர அந்த ப்ராசஸ் கொஞ்சமே தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் அதை வேற ஒரு பெண்ணால் எழுதுகிறேன். என்ன நடக்குதுண்டா, இந்த இடத்துல இப்போ அதே சேர்வை எடுக்கிறேன். அதாவது CH3 CH CH2 வைக்கிறேன்.
இப்போ என்ன செய்கிறேன், இந்த இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன செய்கிறோம், கொனிஷ்டோசஃபம் போடுறோம். அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கொனிஷ்டோசஃபம், அதாவது இது எப்படி தாக்கம் நடக்குதுன்னு சொல்கிறது. இறுதி விளைவாக இதே தான் வரப்போகுது. கொனிஷ்டோசஃபம் போடக்கிட்ட CH3 CH CH2 இந்த இந்த டபுள் பாண்ட் வந்து இல்லாமல் போய் சிங்கிள் பாண்டாக மாற இங்கே வந்து கொனிஷ்டோசஃபோவை எனக்கு எப்படியா பிரிக்கணும், H+ ஆகும் HSO4 மைனஸ் ஆகினாவும் பார்க்கணும். உடனே H+ ஆகவும் HSO4 மைனஸ் ஆகினாவும் பார்க்கணும். இந்த இடத்துல HSO4 மைனஸ் நாங்கள் எப்படி சொல்கிறோம்டா SO3H, எப்படி எழுதுண்டா OSO3H நாங்கள் எழுதுகிறேன். ஏண்டா இந்த இந்த HSO4 மைனஸில் இந்த ஆக்சிஜனோட தான் வந்து இந்த கார்பன் இணைய போகுது. அதனால் இந்த முன்னுக்குள்ளே அந்த ஆக்சிஜன் நம்ம ஃபஸ்ட்டுக்கு போட்டு எழுதுகிறோம். அப்போ H2SO4 வந்து எங்களுக்கு எப்படி கருதலும், H+ ஆகும் OSO3H ஆகும், அதாவது HSO4 மைனஸ் ஆகும் கருதலும். அப்போ எங்களுக்கு தெரியும் மார்க்கோனி விதிப்படி அந்த ஹைட்ரஜன் கூடிய கார்பனில் ஹைட்ரஜன் குறைஞ்ச கார்பனில் யார் வேணும், அதாவது OSO3H எண்ணி பாருங்கள், ஒரு ஹைட்ரஜன் ஒரு சல்ஃபர் 4 ஆக்சிஜன். அப்போ HSO4 மைனஸாக நீங்கள் OSO3H மைனஸ் வரும். சரியா? இப்போ இப்படி ஒரு சேர்வை வரும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்கிறோம், இவருக்கு நாங்கள் நீர் சேர்க்குறோம். H+H2O நீர் சேர்த்தோம்னா என்ன வரப்போகுதுண்டா, இந்த நீர் சேர்த்தோம்னா இந்த OSO3H இடத்துல வந்து OH பதிலிடப்படுது. CH3 CHOH இங்கே CH3. இந்த OSO3H இந்த இடத்துல வந்து நீர் பதிலிடப்படுது. அது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த இது இப்போ நீர் வராது. இங்கே நீர் சொல்கிறது எனக்கு தெரியும், ஒரு OHஐயும் OH மைனஸையும் H+ஐயும் கொண்டிக்கும். இப்போ அந்த நீரில் H+ வந்து இந்த SO3Hோடு சேர்ந்து H2SO4 வெளியேறும். இப்போ இந்த OSO3H வந்து இல்லாமக்கணும். எனக்கு யார் இல்லாமக்கலும், எனக்கு தெரிஞ்ச ஒரு அமிலமாக இல்லாமக்கலும், H2SO4 அமிலமாக இல்லாமக்கலும். அப்போ இந்த OSO3H+ பெற்றுக்கொண்டு அது வெளியே போக இந்த OH மைனஸ் அப்படியே வந்து இதோட வந்து இணைய போகுது. இதான் வந்து இங்கே தாக்கம் வைக்க போகுது. இதான் வந்து இந்த நீரேற்றம்ல அந்த ப்ரொசஸ் ஆகிக்க போகுது. நீரேற்றம் லாஸ்ட்டாக உள்ள தாக்கம் யாருன்னு பார்த்தோம்னா OH2 ஏற்றம். எங்களுக்கு இவ்வளோ தாக்கம் இதோட முடியுது. அதாவது OH கூட்டம் 2 சேர்க்குறோம், OH2 ஏற்றம். அதாவது அதே போல் தான் இங்கே வந்து CH2 போட்டோம்னா என்ன போகுது, CH2 இந்த ஒருத்தரில் வந்து ஒரு OHம் மற்றவர்களையும் OH இருப்போது, 2 OH தான் ஏற்றம். இவருக்கு போட போகிற பேர் வந்து, இவர் போட போகிற சோதனை பொருள் யாருண்டா பேயரின் நிரம்பாமை சோதனை பொருள். இட பேர் வந்து பேயரின் நிரம்பாமை சோதனை பொருள், பேயஸ் ரீஜென்ட். பேயரின் நிரம்பாமை சோதனை பொருளைக்கு போகுது. பேயரின் நிரம்பாமை சோதனை பொருள் எதுண்டா ஐதான குளிர்ந்த கார KMnO4, ஐதான டில் ஸ்லேஷ் குளிர்ந்த கோல்டு ஸ்லேஷ் குளிர்ந்த காரம்ல OH மைனஸில் KMnO4
இதான குளிர்ந்த கார KMnO4 போட்டோம்னா இந்த OH2 ஏற்றம் நடக்க போகுது. இதோட பேர் பேரின் நிரம்பாமை சோதனை. எவ்வளோதான் வந்து அக்கீன் ஆகிக்க போகுது. H2 ஏற்றம் H2 ஏற்றம் அட்கைனுக்கும் இதே தாக்கங்கள் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக வைக்க போகுது. இப்போ நாங்கள் என்ன பார்த்தோம், இது சமரியாக பார்த்தோம்டா அட்கேன் அட்கேனுக்கு என்ன போட்டோம், அதாவது அட்கேனுக்கு வந்து இந்த குளோரின் ஏற்றம், உதாரணமாக நான் அட்கேன் ஏற்றம் அதுக்கு நான் என்ன Cl2 பரவி சூரியலி போட்டோம். அட்கின் எடுத்தோம்டா ஒன்றாவது நாங்கள் என்ன செய்யணும், H2 ஏற்றம் செஞ்சோம், H2PD போட்டோம், இல்லாட்டி H2 நிக்கல் போடையிலும் H2 பிளாட்டினம் போடையிலும் H2 ஏற்றம். அதுக்கப்புறம் வந்து இந்த HBr ஏற்றம் இது மார்க்கோனிக்கின் விதிப்படி HBரோட H2O2 போட்டோம்டா, HBரோட H2O2 போட்டோம்னா முரண் மார்க்கோனிக்கோன் விதிப்படி இருக்குது. Br2 ஏற்றம், நீரேற்றத்துக்கு நான் என்ன போட்டோம், அதாவது டில் H2SO4 இல்லாட்டி கொன் H2SO4, ஒன்றாவது ஸ்டெப்பில் கொன் H2SO4, ரெண்டாவது ஸ்டெப்பில் நீர் போடணும். அதுக்கப்புறம் வந்து என்ன இந்த OH2 ஏற்றம் பேரின் நிரம்பாமை சோதனை பொருள் ஐதான குளிர்ந்த கார KMnO4 போட்டோம்னா இந்த வெளிவரப்போகுது. இவ்வளோ நாங்கள் இப்போ படித்தது. இதே தாக்கம் தான் யாருக்கும் இந்த அட்கைனுக்கு மிக போகுது, அது மட்டும் பார்ப்போம். இப்போ அட்கைனுக்கு வரும். அல்கைனை பொதுச்சூத்திரம் CnH2n-2. அட்கீனுக்கு நான் பொதுச்சூத்திரம் சில என்ன வரையா CnH2n ஆகிக்க போகுது. அல்கைன் தானே, அல்கைன். அல்கைன் தான், இதுவும் அதே தாக்கம் தான். இப்போ எனக்கு தெரியும் இதில் கொஞ்சம் என்ன வித்தியாசம்டா, ஒரு அட்கைன் உதாரணமாக அட்கைனுக்கு வந்து CH3 இவரான் பிரதானமாக யூஸ் பண்ண போகிறேன். இவர் ஒரு அல்கைன். வேறு எனக்கு தெரியும் இந்த ஒரு CH3 இல்லை இது CH3 CH வராது, CH3 CH3. அப்புறம் இன்னும் ஒரு சேர்வை எடுக்கணும் CH3 CH3 இப்படி ஒரு சேர்வை. நான் தாங்கள் இவர் எடுக்கிறேன். லிவர் எடுக்காமல் இங்கே வந்து இந்த இவர் வச்சு தாக்கத்தை செய்கிறேன் ரெண்டாவது. இப்போ இவரில் ஃபஸ்ட் ஏற்றம் என்ன, அதே ஆர்டருக்கு போனோம்னா ஓகே. ஒன்றாவது வந்து H2 ஏற்றம். யோசிச்சு பாருங்க, இப்போ H2 ஏற்றம் செஞ்சு எனக்கு அங்கே வந்து ஒரு H2 ஏற்றம் செஞ்ச ஒரு டபுள் பாண்டை நாங்கள், அதாவது இப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH நீக்க போதும். அங்கே என்ன செஞ்சோம், CH2க்கு H2 ஏற்றம் செஞ்சோம், CH3 மாற்றினோம் போதானே. அப்போ இது அட்கீன், அதாவது என்ன அட்கேனாக மாற்றினோம். இந்த இடத்துல இது வந்து யார் அட்கீன் உள்ள தாக்கம். இந்த இடத்துல ஒரு பொண்டு அடித்தோம்னா என்ன வரப்போகுது, ஒரு பொண்டு எடுத்தோம்னா CH3 CH2ன்னு சொல்ல ஒரு சேர்வை வரப்போகுது. யார் இவர், இது அல்கீன் ஆகிக்க போகுது. அதே ரெண்டு பொண்டு உடைச்சோம்டா வந்து CH3
CH2 CH3 சரி வரப்போகுது. இங்கே நடுவில் இருக்கிற இந்த பொண்டில் ஒருத்தர் உடைச்சா அட்கீன் வரும், 2 பேர் உடைச்சா அட்கேன் வரும். அப்போ H2 நிக்கல் தான், அதாவது நீர் H2 ஏற்றம் செஞ்சு அட்கீனியம் உருவாக்கிலும் அட்கேனியம் அட்கீனியம் உருவாக்கிலும் அட்கேனியம் உருவாக்கிடும். அட்கீனை உருவாக்கொண்டு எப்படி போடணும், அட்கேனை உருவாக்கொண்டு எப்படி போடணும். எனக்கு அட்கேனை உருவாக்குறதுக்கு நார்மலாக வளமையாக போடுற மாதிரி H2PD H2 நிக்கல் H2 பிளாட்டினம் போடணும். ஆனால் அட்கீனை உருவாக்குறதுக்கு இந்த H2PD போடணும் தான். அதோடு சேர்த்து நாங்கள் ஒருத்தர் போடுறோம் பேரியம் சல்ஃபேட் குயினோலின். இவர் பேரியம் சல்ஃபேட் குயினோலின் யாருன்னா ஊக்கி நஞ்சு. நான் H2 ஏற்றத்துக்கு ஊக்கியாக யார் போடுறோம், பெல்லிடம் போடுறோம். இப்போ அந்த பெல்லிடத்தை அவரோட ஊக்கல் தன்மையை குறைக்கிறாரு. நல்லாவே ஊக்கிச்சுட்டு செய்யும் 3 பொண்டு முடஞ்சி அட்கேனா மாறிடணும். அப்போ அந்த தாக்கத்தை வீரியத்தை குறைக்கணும். அப்புறம் ஊக்கி நஞ்சு போடுறோம். ஊக்கி நஞ்சை போட்டோம்னா அந்த 3 பொண்டு முடஞ்சிடாது, 2 பொண்டோடே அப்படியே நின்றுடும். அதான் ஊக்கி நஞ்சு பேரியம் சல்ஃபேட் குயினோலின் H2PD பேரியம் சல்ஃபேட் குயினோலின் போட்டோம்னா H2 ஏற்றம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் HBr ஏற்றம். HBr ஏற்றம் HBr ஏற்றத்துக்கு CH3CH இவருக்கு HBr போட்டு என்ன செய்யணும், HBr ஏற்றம் CH3 C சிங்கிள் பாண்ட் CH. இதில் என்ன நடக்கும்னா அங்கே மாதிரி இல்லை. அதே போல் மார்க்கோனிக் விதி ஹைட்ரஜன் கூடிய கார்பனில் என்ன ஹைட்ரஜன் ஏறப்போகுது, இங்கே புரோமின் ஏறப்போகுது. ஆனால் இங்கே 2 ஹைட்ரஜன் ஏறப்போகுது ஒரு கார்பனில், இங்கே 2 புரோமின். ஒரு ஒன்றில் ஹைட்ரஜனும் மற்றதில் புரோமினும் அப்படியே ஏறப்போகுது. இப்போ இவரில் ஹைட்ரஜனும், இப்போ ஒரு கார்பனில் ஹைட்ரஜனும் புரோமினும், மற்ற கார்பனில் ஹைட்ரஜனும் புரோமினும் ஏறலாம். ஒருத்தரில் புரோமின் மட்டும், 2 புரோமின் மட்டும், 2 ஹைட்ரஜன் மட்டும். அப்படி தான் அந்த என்ன வரப்போகுது, சேரப்போகுது. அது உண்மைக்கு என்னன்னா ஒன்றாவது ஒரு HBr ஏற்றம்னா ஒரு புரோமினும் ஒரு ஹைட்ரஜனும் ஏறும். சும்மா நான் சொல்கிறேன், சேர்ந்து என்ன வரும் CH3 C டபுள் பாண்ட் CH மாதிரி இங்கால ஹைட்ரஜனும் இங்கால புரோமினும் ஏறிக்கு. இப்போ யார் இது ஒரு அல்கின், இவருக்கும் HBr ஏற்றம் நடக்குமே CH3 CBr. அப்போ இன்னொரு பிஆர் ஏறும், அல்கினுக்கும் புரோமின் ஏற்றம் நடந்துச்சுண்டா. அப்போ CH இங்கால ஹைட்ரஜன் இங்கால ஹைட்ரஜன் நினச்சா ஏண்டா இது அட்கீன் இந்த கைன் அட்கீனா மாறி அட்கீன் அட்கேனா மாறுது. அப்போ கடைசியில் இந்த இடத்துல ஒவ்வொரு கார்பன்லையும் 2 ஹைட்ரஜன் இல்லாட்டி 2 புரோமின் ஏறப்போகுது. இதான் நீங்கள் விளைவு பொருளாக வைக்க போகுது. இது HBr ஏற்றம். HBr H2O2 போட்டோம்டா, HBr H2O2 CH3 C triple bond CH HBr H2O2 போட்டோம்னா முரண் மார்க்கோனிக் விதிப்படி CH3 CH அவரில் ஹைட்ரஜன் குறைஞ்சதில் யார் ஏற போகிறாரு, ஹைட்ரஜன் ஏற போகிறாரு. இங்கே ஹைட்ரஜன் கூடினதில் மாதிரி புரோமின் ஏறப்போகுது. இப்படி ஒரு விளைவு வரப்போகுது. Br2 ஏற்றம் செய்யறதுக்கு என்ன CH3 Br2 ஏற்றம்னு போடுமே, Br2 ஏற்றம்
Br2 ஏற்றத்தில் அதாவது CH இவருக்கு நான் Br2 ஏற்றம் செஞ்சோம்னா என்ன அதே மாதிரி இந்த Br2 போட போகிறோம். Br2 போட்டோன்னே CH இங்கால Br இங்கால Br ஏன்னா இது ஒரு ஒன்றாவது Br2 ஏற்றம் செய்யணும் அட்கீனா மாதிரி இருக்கும். திரும்ப அட்கீனுக்கும் Br நடந்து மொத்தமாக ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கார்பன்லையும் 2 Br இருக்க போகுது. Br2 ஏற்றம். அப்புறம் இங்கே நீர் ஏற்றம். நீரேற்றம் எடுத்தோம்னா இந்த CH3C ட்ரிபிள் பாண்ட் CH இப்படி ஒரு சேர்வைக்கு நாங்கள் போட்டோம்டா நீரேற்றம்டா நாங்கள் என்ன செய்கிறேன் நான் இப்போ விளைவதிட்டேனே CH3C அப்புறம் பார்த்தோம்னா சிங்கிள் பாண்ட் CH இங்கே கார்பன் குறைஞ்சதில் யாரும் என்ன போகிறோம் OH போகுது. இப்போ பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜன் கூடிய கார்பனில் வந்து ஹைட்ரஜன் குறைஞ்ச கார்பன்லேயும் வந்து OH இருக்கும். இன்னொருத்த நாங்கள் வந்து போட்டோ சேர்வை அங்கே என்ன போட்டோம் டில்எஸ்டோசஃப் போட்டோம். இப்போ இந்த அட்கைனுக்கு டில்எஸ்டோசஃப் போடுறதோட என்ன அந்த டில்எஸ்டோசஃப் போடுறதோட HGSO4 ஹெச்ஜின்னு தெரியும் தானே எனக்கு அந்த ரசம் அந்த ரச சல்ஃபேட் HGSO4 போட்டோம்டா தான் வந்து இந்த தாக்கம் நகரப்போகுது. அங்கே டில்எஸ்டோசஃபோ போட்டால் மட்டும் போதும். இங்கே அட்கைனுக்கு டில்எஸ்டோசஃபோ அதோட HGSO4ன்னு சொல்ல மீனிங் என்ன HGSO4 கட்டாயம் போடணும் இல்லாட்டி எனக்கு டில்எஸ்டோசஃபோட Hg2+ன்னு சும்மா போட்டாலும் போதும். Hg2+ டில்எஸ்டோசஃபோ போட்டாலும் என்ன இந்த தாக்கம் நடக்க போகுது. அதாவது ஒன்று தான் ரெண்டும். ஏன்னா நாங்கள் HGSO4ல வந்து நாங்கள் யாரை போட்டதுக்காக வேண்டிய HGSO4 போட்டோம்னா இந்த Hg2+ அயன் கிடைக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த HGSO4 போட்டுறேன். அப்போ டிரெக்டாக Hg2+ன்னு போட்டாலும் சேம் தான். இப்போ இப்படி போட்டோன்னே இதே மாதிரி விளைவு வருமானு கேட்டால் இல்லை. இப்போ நான் போட்டது பிள்ளை ஒன்று இல்லை. அதாவது மார்க் பண்ணிக்கொண்டு இது போய் ஹைட்ரஜன் கூடிய கார்பனில் ஹைட்ரஜன் குறைஞ்ச கார்பனில் அந்த மற்ற கூறும் இங்கே OH தான் மற்ற வைக்க போகுது OH மேறும் இல்லை பிள்ளை இல்லை. இங்கே என்ன நடக்கும்டா இது ஒரு புதிய ஒரு விஷயம் உண்டு. அதுக்கு பேர் என்னன்னா மறுசீராக்க தாக்கம். பேர் என்னண்டா மறுசீராக்க தாக்கம். இந்த மறுசீராக்க தாக்கம் எப்போ நடக்கும்டா ஒரே கார்பனில் 2 OH மனசு அணைஞ்ச போதும். ஒரே கார்பனில் 2 OH மனசு ஈக்கலாம். எனவே என்ன செய்யும்டா ஒரு OH மனஸ் இந்த ஒரு OH மனசு இது வந்து அடுத்த OH மனசில் ஹைட்ரஜனோட இணைஞ்சு நீராக வெளியேற போகுது. ஒரே கார்பனில் 2 OH மனசு ஈக்காது. 2 OH கூட்டம் வந்து ஒரே கார்பனில் ஈக்காது. எனவே புரோமின் எல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஒரே கார்பனில் 2 புரோமின் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. OH மனசு தான் பிரச்சனை ஆகிற. இந்த OH கூட்டங்கள் வந்து ஒரே கார்பனில் ஈக்காது. எனவே ஒரு OH கூட்டம் வந்து மற்ற OH கூட்டத்தில் உள்ள ஹைட்ரஜன் எடுத்து அவர் வந்து நீராக வெளியேறுவார். அப்போ யார் இங்கே மீய போகுது? இங்கே மீய போகிறது வந்து பார்த்தோம்னா இந்த CH3C இப்போ ஆக்சிஜன் மட்டும் ஆக்சிஜன் டபுள் பாண்டோட நிற்பார். இப்போ இப்படி ஒரு சேர்வை வரப்போகுது. இங்கே யார் CH3 இருந்தார். இதில் CH3 என்ன இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ இப்படி ஒரு சேர்வைன்னு உருவாக போகுது. யாரும் பார்த்தோம்னா இவர் கீட்டோன். அது என்ன கீட்டோன்? இவர் வந்து எசட்டோன்.
ஏன்னா 2 பக்கம் CH3 இது நாங்கள் அந்த இதில் பார்த்தோம் மெசட்டோன்ல என்ன இப்போ ஃபோம்ஸ் அதை அந்த முன்பகுதி வர இப்போ அதெல்லாம் பார்த்தோம். அப்போ இது வந்து இந்த மறுசீராக்க தாக்கம் நடந்து இங்கே வாரது பார்த்தோம்னா ஒரு கீட்டோன் வரக்கூடியதாக இருக்குது, அசிட்டோன் வரக்கூடியதாக இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக நீரேற்றம் பார்த்தோம். இந்த OH2 ஏற்றம் பார்த்தோம்னா இது முடியுது. OH2 ஏற்றம் OH2 ஏற்றத்துக்கு என்ன செய்கிறோம், அதே இது எடுக்கிறேன், இந்த CH எடுக்கிறேனே, இந்த CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH இவருக்கு என்ன செய்கிறோம், OH2 ஏற்றம் இந்த 5 அணுக்குள் இருந்த காரக்கேம் டில் கோல்ட் OH மைனஸ் MnO4 மைனஸ் MnO4 மைனஸ் போடணும், இல்லாட்டி KMnO4 போடணும். போட்டால் என்ன வரப்போகுது, CH3C CH OH வரப்போகுது, 2லேயும் OH வரப்போகுது. இப்போ என்ன செய்யும், 2 OH சுமைக்குமா மாட்டாது, மறுசீராக்க தாக்கத்துக்கு உட்படும். உட்பட்டுச்சுண்டா 2 நீர் வெளியேற என்ன விளைவு வரப்போகுது, CH3 C டபுள் பொண்டோ, இங்காலையும் என்ன C டபுள் பொண்டோ தான் வரப்போகுது, C டபுள் பொண்டோ ஹெச்னு சொல்கிற ஒரு சேர்வு வரப்போகுது. இவ்வளோ தான் வந்து இந்த அல்கேன் உள்ள தாக்கங்கள் அழைக்க போகுது. இப்போ நம்ம படித்ததில் பார்த்தோம்னா இப்போ அட்கீனுக்குள்ள தாக்கம் தான் அட்கைனுக்கும் மிக்குது, ஆனால் சின்ன சின்ன வித்தியாசம் ஒவ்வொன்று இதில் இருக்க போகுது. இப்போ இதில் இப்போ இந்த விஷயங்களை மட்டும் திரும்ப கொஞ்சம் பார்த்து இதில் கொஞ்சம் கொஷின் செஞ்சால் இதில் மனசுக்கு பட்டுடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற படித்தா ஓகே. இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன்.